ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து போட்டியில் கலந்து கொள்ள யாரும் முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நம்பிக்கையோடு போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகள் வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று மற்றவர்கள் கேட்டார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென்று திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை. திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, ஏதாவது ஆகிவிடுமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில்தான் எதற்கெடுத்தாலும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபம் படாதவர் அந்த துறவி. அவரை அவமானப்படுத்தினாலும் கூட கண்டுகொள்ள மாட்டார். பலர் எப்படியோ முயற்சி செய்தும் அவரை கோபப்படுத்தவே முடியவில்லை. எப்படி இவரால் இருக்க முடிகிறது என்ற அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் ஒரே ஒரு சிசியனுக்கு மட்டும் ஆர்வம். தன் கேள்வியை துறவியிடமே கேட்டுவிட்டார். துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபப்படாத ரகசியத்தை விளக்கினார். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் நெடுநாள் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. என் தியானம் கலைந்தது. இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டிவிட்டது யார் என்று விழித்து பார்த்தபோது கோபம் தணிந்தது. அதற்கு காரணம் வேறொருவரும் இல்லை, அதொரு வெற்று படகு என்று நான் புரிந்து கொண்டேன். என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நான் உணர்ந்தேன். யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகை போன்றதுதான் என்று நான் அமைதியாகி விடுவேன் என்றார். கோபத்தின் பாதிப்பை 3 வகையாக பிரிக்கலாம். கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது, கோபம் உடலை பாதிக்கக்கூடியது, கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியது. புரிந்ததா ரகசியம் என்றார் குரு. ஒரு சீடன் செய்த தவறுகளை பற்றி உள்ளதும் இல்லாததுமாக செய்திகளை மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கம் உடையவனாக இருந்தான். அதை கண்ட குரு அவனை கண்டித்தார். அவன் மன்னிப்பு கோரினான். ஆனால் அவனுடைய செய்யின் தீமையை அவன் மனதில் ஆழமாக பதியவில்லை என்பதை அறிந்த குரு அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாக பீத்து காற்றில் ஊதி பறக்க விட்டு வரும்படி சொன்னார். சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான். குரு சொன்னார், சரி, இப்போது போய் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வா என்று குரு கட்டளையிட்டார். சீடன் தேய்தான். இதென்ன ஆயிர செயலா குருவே? அந்த பஞ்சு காற்றில் எங்கெங்கேயோ பறந்து போயிருக்கிறதோ அதை எப்படி மறுபடி சேகரித்து வர முடியும்? 1 மணி நேரத்திற்கு முன்பு பறக்கவிட்ட பஞ்சுகளை உன்னால் சேகரித்து திரும்ப கொண்டு வர முடியவில்லை. மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்திருக்கிறாய்.
அவை யார் யார் வாயில் எப்படியோ எல்லாம் மீண்டும் திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியும் என்று நினைக்கிறாயா? அப்போதுதான் அந்த சீடனுக்கு தன் செயலின் தீமையை முழுவதுமாக புரிந்தது. கண்ணீர் மல்க வெக்கி தலை குனிந்த சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை அடியோடு விட்டொழித்தான். ஆம் நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள்.